ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Proverbs chapter 15 verse 13. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவி எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலே இருக்கிற இந்த ஆவியானது தேவனால் கொடுக்கப்பட்டதான தீபமாய் இருக்கிறது. அந்த தீபமான ஆவி எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருக்க முடியும். கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். Dear children of God, the world is looking for your cheerful face. If your spirit is delighted in the Lord, your face will be always cheerful. The devil is after your spirit because the spirit is from God. He cannot touch your body, but he can touch your spirit. By touching your spirit, he will make you sad, he will make you upset. But do not give room for the spirit to be sad. Do not give room for the devil to touch your spirit, but give the Holy Spirit to dwell in your heart and in your mind so that your face will be always cheerful. Dear children of God, the world is looking for a cheerful person who can make others cheerful. You and me are called to make others cheerful. So we always have to have a heart of Mary. Our heart should be always joyful because we have a hope, because we trust in the Lord. We know that the Lord is going to take care of our future. Our Lord is going to change our current situation. The Lord is going to make a great change in everyone's life. He is going to perform a miracle in your life so that your heart will become joyful. You need to understand that. நம்முடைய வாழ்க்கையில நாம் மனோ துக்கத்தினாலே நம்முடைய ஆவி முறிந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். Let us yield ourselves to the Holy Spirit so that he will make our heart merry and joyful. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திரலும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திரலும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.